அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே நம்மளுடைய உடல்ல உபாதைங்கிறது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம சொல்லுவோம். என்னது? பஞ்சபூதங்களுடைய மாறுபாடு தான் காரணம்னு சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் நம்மளுடைய வெளிப்புறத்திலையும் இருக்கு, நம்மளுடைய உள்புறத்திலையும் இருக்கு. வெளிப்புறத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சூரியனுடைய வெளிச்சத்தை நம்மளுடைய உடல் பழகிக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து விட்டமின் டி நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. காற்றுல இருந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. நீர்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய உடல் 65% நீர்னால தான் ஆகியிருக்கு அப்படின்னு மருத்துவங்கள் சொல்லுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் அப்படிங்கிறது வெளிப்புறத்திலும் இருக்கு, உள்புறத்திலும் இருக்கு. காலநிலை மாறுபாடுகள்ங்கிறது பூமியிலையும் நடக்குது, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ்லையும் நடக்குது. இது எப்படி உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் பஞ்சபூதங்களுடைய தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம், வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க. இந்த வாத பித்த கபம்ங்கிறது நம்மளுடைய உடல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய 3 முக்கியமான நாடிகள். இந்த நாடிகளுடைய இயக்க நிலைகள் எப்பப்பெல்லாம் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள்னாலையும் வாத பித்த கபத்துடைய மாறுபாடுகள் நடக்கும். பஞ்சபூதங்கள் எத்தனை இருக்கு? 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. ஆனா வாத பித்த கபம்ங்கிறது 3 நாடிகள் இருக்கு. இதையும் பஞ்சபூதத்தையும் எப்படி இயற்கை இணைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பாதி வைத்தியனா மாறிடலாம். ஒரு முக்கியமான பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 வயதானால் அரை வைத்தியன் ஆகணும்னு சொல்றாங்க. 40 வயசு ஆயிருச்சு நமக்கு, ஆனா நம்ம அரை வைத்தியன் ஆகிட்டோமா? இல்லை. ஒரு தும்பல் வந்தா கூட அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியறதில்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய வியாதியே இல்லை. இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கான விளைவுகளும் அதுக்கான மூல காரணம் என்னங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். இப்போ சுகர் வந்துருச்சு, கடுமையான உடல் வலி வந்துருச்சு. உடல் வலி அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால மட்டும்தான் வருமா? கிடையாது. உடல் வலிங்கிறது வாதத்தினாலையும் வரும், பித்தத்தினாலையும் வரும், கபத்தினாலும் வரும். உடல் வலி அப்படிங்கிறது ஒரு வகை மட்டுமா? கிடையாது. உடல் வலியிலையும் சில டைப் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அழுத்துற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான சில காரணங்கள்னால வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சில பேருக்கு மின்னல் வெட்டுற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அது ஒரு விதமான காரணத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு குத்துற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணம். இப்படி வலிகள்லயே மாறுபாடுகள் இருக்கு. அது தெரியாம நீங்க வலிக்கு மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து முழுமையான தீர்வை நீங்க பார்க்க முடியாது. அப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாதப்பித்த கபம்னா என்ன, பஞ்சபூதங்கள்னா என்ன, அதனால உடல்ல நடக்கக்கூடிய மாறுபாடுகள்னா என்னங்கிற ஒரு பேசிக் நாலேஜுங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும். வலிகள்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகளை உணர்ந்து வைத்தியம் பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி சர்க்கரை வியாதி, இதே மாதிரி தான் தைராய்டு. தைராய்டு அப்படிங்கிறது ஒரு நெருப்பு சார்ந்த பிரச்சனை. நம்மளோட உடம்புல நீரும் நெருப்பும் இது ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய மாறுபாடுகளின் காரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ அந்த தைராய்டு நம்ம என்ன பண்ணால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கான உணவு முறைகள் இயற்கையிலேயே இருக்கு. அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை கடைபிடிக்கிறதுனாலேயே நம்ம பல பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க ரொம்ப சின்ன வயசுல ஒல்லியா தான் இருந்திருப்பாங்க, ஆனா திடீர்னு உடம்பு ஏறிடுச்சு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சாப்பிட்றதுனால தான் உடம்பு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுனால தான் உண்மையிலே உடம்பு ஏறுதான்னு கேட்டால் கிடையாதுங்க. சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு ஏறும். சில பேர் லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு ஏறும். ஆனால் சாப்பிட்றனால தான் உடம்பு ஏறுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? டயட் இருப்போம், ஃபாஸ்டிங் இருப்போம், அதிகமாக சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுவோம். இது எல்லாமே உடம்புல உபாதைகள் தான் கொடுக்கும். முதல் எதுக்காக உடம்பு ஏறுது, என்ன மாறுபாடுனால நம்மளுடைய உடம்புல மாறுபாடுகள் இருக்கிறனால சேஞ்சஸ்னால நமக்கு உடம்பு ஏறி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்ல ஒரு வழியை நோக்கி போயிட்டுருக்கீங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எதுக்காகன்ற ஒரு காரணத்தை கேளுங்க. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? எதுக்காக? தைராய்டு இருக்கா? எதுக்காக? வலி இருக்கா? எதுக்காக? நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? எதனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் உணர முடியும். இப்போ சொல்கிறாங்க சாதம் சொல்கிறாங்க,
குக்கரில் வடித்தா ஒரு வித பலன் இருக்குது, நம்ம கொதிக்க வச்சு அதை வேக வச்சு வடித்தா ஒரு விதமான பலன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் என்னங்கிறத என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா? ரெண்டுமே அரிசி தான், ரெண்டுமே சாதம் தான். ஆனால் எதுக்காக கொதிக்க வச்சு சாப்பிட்றது நல்லது, கொதிக்க வச்சு வடித்து சாப்பிட்றது நல்லது, குக்கரில் வச்சு சாப்பிட்றது கெடுதல்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? நேரடியாக பயிற்சிக்கு வாங்க, நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய உடலை பற்றியே நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உடல் அப்படிங்கிறது ரோபோ கிடையாதுங்க, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது, இயற்கையினால் உருவாக்கப்பட்டது. ஓகே, இந்த உருவாக்கப்பட்ட உடலுக்கு நிச்சயமாக இயற்கையிலேயே நல்ல மருந்துகள் இருக்குது, மருத்துவம் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. அதே மாதிரி இயற்கையில் ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் சூரியன், தண்ணி. ஓகே, இதை விட பெரிய மருத்துவர் ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. காற்று, இந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம உடம்புக்கு மருத்துவம் நம்மளாலேயே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மருந்து மாத்திரைகள் எதற்காக, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் இயற்கை வாழ்வியல் முறைங்கிறது எதற்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பயிற்சிக்கு வாங்க, நேரில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.